கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பொழுது அவர் கூட புகைப்படம் எடுப்பதற்காக ஏகப்பட்ட நிர்வாகிகளும் மோதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஓடி வந்த நிர்வாகி ஒருவர் கீழே விழுந்ததில் அவருக்கு மூக்கு உடைந்து காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த அண்ணாமலை அவர்கள் உடனே பதறி போய் காரை விட்டு இறங்கி அவருக்கு முகத்தை துடைத்து விட்டு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது. என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கோவையில் குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் ஆர்எஸ்புரம் பகுதியில் மாலை புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு. இதுல தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கார்ல கிளம்பும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலை அவர்கள் கூட செல்ஃபி எடுப்பதற்காக மோதிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருவர் செல்ஃபி எடுப்பதற்காக ஓடி வந்த பொழுது அவர் கீழே விழுந்து மூக்கு முடைந்திருக்கு, காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த அண்ணாமலை அவர்கள் உடனே பதறி போய் காரை விட்டு இறங்கி அவருக்கு முகத்தை துடைத்து விட்டு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டி சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கும்படியும் அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது. இதை பார்க்கக்கூடிய பலரும் அண்ணாமலை அவருடைய இந்த ஒரு செயலுக்காக பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. மற்றொரு பக்கம் அவருடைய அறிவுறுத்தலின்படி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டி சென்று சிகிச்சையும் அளித்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.